ஹலோ கைஸ், வெல்கம் டு பேக். இன்னைக்கு தரமான சம்பவம் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட டைட்டில் வினர் யாருக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, நம்ம தானித்தலைவர் அர்ச்சனாக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா கிட்டத்தட்ட மக்கள் ஓட்டுகள் பெரும்பாரியான ஓட்டு, கிட்டத்தட்ட வரலாறு படிக்கிற அளவுக்கு ஒரு ஓட்டுகள் நம்ம அர்ச்சனா வாங்கியிருக்காங்க. 55% மேல கிட்டத்தட்ட பிக் பாஸ் ஷோ பார்க்குற விஜய் டிவி ஷோ கிடைக்கிற மொத்த ஓட்டுல 55% மேல அர்ச்சனா வாங்கி முதல் இடத்துல இருக்கனால வேற வழி இல்லாம நம்ம தானித்தலைவர் அர்ச்சனாக்கு டைட்டில் வின்னர் போஸ்டிங் கொடுத்துட்டாங்க. அதுவும் இல்லாம அர்ச்சனாவோட ரசிகர் மட்டும் இல்லாம பிரீப்போட ரசிகர்களும் ஸ்வீட் கொடுத்து வெடி விடிச்சு பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஃபங்க்ஷனை. அது மட்டும் இல்லாம அடுத்து 2வது இடத்துல யாருக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, செகண்ட் டெண்டரா நம்ம மணி வந்திருக்காரு. உண்மையிலே ரொம்ப பெரிய சந்தோஷம் தான். யாருமே எதிர்பார்க்கல. ஸ்டார்டிங்ல கடைசி வரை எதுவுமே பண்ணாம ஒரு நல்ல பாசிட்டிவ் அப்ரோச் மட்டும் கொடுத்து தேவையில்லாத இடங்களை பேசுறது ஃபுல்லா அவாய்ட் பண்ணிட்டு 2வது இடத்துல வந்திருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு சராசரியான மக்கள் பூராமே மணிக்கு ஓட்டு போட்டுருக்காங்க சொல்ல முடியும். அதுல என்ன கொடுமைனா, ரவீனா மட்டும் இல்லைன்னா மணி வந்து ரச்சனாக்கே டஃப் கொடுத்துருப்பாங்க. அந்த அளவுக்கு சூப்பரான கேம் பிளேயர். நம்ம ஆரம்பத்துல சொல்லிட்டு இருப்போம் மணி ரொம்ப நல்ல கேம் பிளேயர் சொல்லி. ஆனா அது வந்து ப்ரூவ் பண்றது தான் கடைசி வாரம் தான் யாரும் எதிர்பார்க்காத ட்விஸ்ட் அதிக ஓட்டுகள் வாங்கி 2வது இடத்துல இருக்காரு. ஆனா இதுல என்ன கொடுமைனா, நம்ம விஜய் டிவி என்னதான் இது தூட்டுனாலும் ஏற்றுனாலும், ஆனா மாயாவை 3வது பிளேஸ் கொண்டு வந்துட்டாங்க. அது கொஞ்சம் கடுப்பு தான், கொஞ்சம் எரிச்சலா தான் இருக்கு. புள்ளி எங்க யாருமே டாப் 5 வரக்கூடாது லட்சம். கிட்டத்தட்ட மாயாவை என்னைக்கோ வெளியே போற மாயாவை இதுவரையும் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டாப் 5 கொண்டு வந்தாங்க. இப்ப டாப் 3 கொண்டு வந்துட்டாங்க. 3வது இடத்துல மாயா தாங்க இருக்காங்க. அதுக்கு 5வது இடத்துல தினேஷ் விஷ்ணுங்களா இருக்காங்க. இது எப்படி நம்ம தானே தலைவிக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் முழுசா கிடைச்சிருச்சு. கிட்டத்தட்ட இந்த 100 நாள் கமல் சட்டை வாங்கின திட்டுக்கும் விஜய் டிவி பண்ண சதிக்கும் ஒரு பிரயோஜனமா இந்த ஒரு டைட்டில் இருக்கும்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். நம்ம மனசு ஆறுதல் படுத்திக்கலாம். கிட்டத்தட்ட பயங்கரமா கொண்டாடிட்டு இருக்காங்க. இது புள்ளி எங்களை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அங்கே வகுறு எரிஞ்சிட்டு இருக்கு. ஒரு பக்கம் விசிலா மேடம் வகுறு இருந்தாலுமே சிரிச்ச முகத்தோட சும்மா அதை மூடி மறைச்சிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிக்சன் எல்லாம் தாங்கிக்கவே முடியல. நிக்சன் சரி, நம்ம பூர்ணிமா அழுதுருச்சு. நம்ம விசிலா மேடம் சோல்ல வந்து ஒரு கேவலமான தாட்டு விடுச்சு. நம்மளாம் பாக்குறதுக்கு வேட்டுக்கரையா சும்மா வாங்கி இருப்போம் போல தான் ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க. பாக்குற மக்கள் தான் சரியில்லை அப்படின்னு சொல்லி தேவையில்லாத ஒரு தாட்லாம் விட்டு லூஸ் தாட்லாம் விட்டுருச்சு நம்ம விசிலா மேடம். அதெல்லாம் கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா தான் இருந்துச்சு பாக்குறது. படிச்சது விசித்ரா மேடம் எதாவது எங்க பேசணும் இன்னும் தெரியாம இருக்கு. ஆடிட் எப்படி காட்டணும்னு தெரியாம இருக்கு. எனிவே பயங்கரமா செலிப்ரேஷன் பண்ணுவோம். நம்ம தானித்தலைவர் அர்ச்சனா கிடைச்ச இந்த மிகப்பெரிய வெற்றியை. ஓகே கேஸ், நம்ம இதுவரையும் நம்ம சேனலுக்கும் சரி நம்ம தானே தலைக்கும் சரி ஆதரவு கொடுத்தவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப 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 நன்றிகள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை பாய்.